நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ், சுவான கல்யாணத்துக்கு வந்துட்டா. ஜாலி. அண்ணா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது எதுவும் இல்லையா, பிராக்டிஸ். பிராக்டிஸ்னா இது வேற மாதிரி தனியா வந்து புலம்பிக்கிட்டு இருந்தா அது பைத்தியத்தோட அறிகுறி தானே நிஷா? ஆமா, சரியா சொன்னீங்க. சுகானா சரின்னு சொல்லிட்டால, அதான் இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. அப்புறம் இஷான், நீ ஒண்ணும் தேவதாஸ் கிடையாது, இந்த காலத்து பையன். இந்த ப்ளீஸ் போன் கொடுங்க, போன் கொடுங்களேன். ஏன் தனியா புலம்பிட்டு இருக்க? போன் பண்ணு, அவகிட்ட பேசு. சீக்கிரம் 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 போன் பண்ணு. ஏய் அப்பா, ஏன் பண்ணுப்பா? இல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு. அட என்னமா நீ ரஜினி, எவ்வளவு டெக்னோவா இருக்க. காதலர்களுக்கு நடுவுல மொபைலுக்கு என்ன வேலை? இங்க இதய நினைச்சது அந்த இதயம் அங்க புரிஞ்சுக்கிச்சு. இன்ஸ்டன்ட். ஆமா இந்தர், இதெல்லாம் இப்படி இன்ஸ்டன்ட் தான். இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜ் டைம்ல தான் நடக்கும். நான் சொன்ன சரிதானே நிஷா? ஆமாமா. இப்ப நான் காட்டு கத்தல் கத்தனால இவர் காதுல விழாது. காதுல விழாதா? நாம அவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டோம். காதலிக்கும் போது குருடாக மாட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குருடாவும் சேவடாவும் ஆயிடுறாங்க. ஆனா ஒண்ணுனா, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரி இருப்பீங்க. ஆனா ஒரு நிமிஷம், இங்க நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும், அங்க நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? அத நான் சொல்றேனா, இவன் பொண்ணு பார்க்க விரும்பல, அந்த சுகானாவுக்கும் பையனை பார்க்க விருப்பம் இல்ல. சும்மா 2 பேரும் போட்டோவை மட்டும் பாத்துக்கிட்டாங்க, அதுலயே காதல் வந்துருச்சு. நாம தான் தேவையில்லாம என்னென்னமோ பேசணும், இஷானுக்கு காதலிக்கவே தெரியாதுன்னு. ஆனா இங்க பாருங்க, இவனுக்கு காதல் வந்துருச்சு, அதுவும் ஒரு போட்டோ பார்த்த உடனே. ஒரு நிமிஷம் இங்க வா. உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இது காதல் தானே? மத்தபடி குழப்பம்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன எனக்கு இல்ல, அது எனக்கு குழப்பமா? தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு அட எனக்கெல்லாம் ஒரு குழப்பமும் இல்ல, நான் சும்மா கேட்டேன் அவ்வளவுதான். அட இது உண்மையிலேயே பியூர் லவ் தான்ப்பா, சுத்தமான புனிதமான காதல். உன்ன மாதிரி பொண்ணுங்கள பைத்தியக்காரங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. என்ன வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவாங்க. இத நினைச்சு கவலைப்பட மாட்டியா? இல்ல இத பாரு, உங்க அப்பா உன்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினார்னா நீ பேசாம ஏன் கூட வந்து எங்க வீட்ல இரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கல்யாணம் நோ வே. எங்களுக்கு உங்க சுஹானாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு பேச என்ன இருக்கு? எங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க கமல் சார். குட் மார்னிங் டாட். பரவாயில்லையே, இன்னைக்கு என் பொண்ணு சீக்கிரம் தூங்கி எந்திரிச்சிருக்கா. என்னால சீக்கிரமா எந்திரிக்க முடியாதா? ஆஃப் கோர்ஸ் உன்னால எந்திரிக்க முடியும். இன்ஃபேக்ட் நீ மட்டும் மனசு வச்சினா இந்த உலகத்துல இருக்கிற எந்த வேலையையும் செஞ்சு முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஆனா அதுக்கு நீ மனசு வைக்கணும். நான் மனசு வச்சுட்டேன். என்ன? நீங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள எப்படிடா? இப்பதானே பேச்ச ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த ஆசைப்படுறேன். என் மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றிக்க போறேன். நோ டாட். நோனா என்ன அர்த்தம்? நான் உடனே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உடனே வா. நீ நீ என்னதான் சொல்ல வர? அதாவது சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஓ ஓகே. நோ ஆனா அவனால வேணாம் டாட். எனக்கு நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணலன்னா அப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏய் இல்ல என்ன சொல்ற? பண்ணிக்க மாட்டேன். ஏய் சுஹானா, நான் சொல்றத கேளு சுஹானா. என்னடா இவ? ஐயருக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்ப இருக்கிற மால்ல ரொம்ப விசித்திரமா இருக்கு. என்னாச்சு? காட்டுறது ஒண்ணா இருக்கு, ஆனா விக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. பெரிய பெரிய போர்டா வச்சிடுறாங்க. சேல் 50% தள்ளுபடி, இந்த நாள் அந்த நாள்னு. ஆனா பொருளை பாருங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. அப்போ ஒரு வேலை பண்ணு, நீ இத பண்ணு, நான் அதை க்ளீன் பண்ணி தரேன் கூட. இல்ல பரவாயில்லக்கா, நானே இது செஞ்சிடுறேன். இனிமே நான் தள்ளுபடி விலைனா எதுவுமே வாங்க போறது இல்ல. இப்ப கரெக்டா சொன்ன. அக்கா, நான் உன்னை கேட்கட்டுமா? சுஹானாவை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அக்கா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உண்மைய சொல்லணும்னா ராணு, எனக்கு அந்த பொண்ண பிடிக்கல. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்கா, அமைதியா இருக்கா, ரொம்ப லட்சணமா இருக்கா. நம்ம இஷானுக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேக்குற ராணு? அது உனக்கு இதுல சம்மதம் தானே? அக்கா, அது என்னன்னா எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடந்து முடிஞ்சிடுச்சுல்ல, அதான் என்னால நம்ப முடியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இஷான் போய் பொண்ணை பார்த்துட்டு வருவான், அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா இந்த தடவை பையன் போய் பொண்ணை பார்க்கவே இல்லை, ஆனா பேசி முடிச்சிட்டோம். அக்கா, என்னமோ தெரியல, மனசு ஓரமா ஏதோ ஒண்ணு உறுத்துது. இந்த தடவையும் இஷானை ஏதாவது ஒரு காரணம். இல்ல ராணு, இந்த சந்தேகம் கவலை எல்லாத்தையும் உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுடு. யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்கோ அதுதான் ராணு நடக்கும். இந்த ஜோடியெல்லாம் நாம இல்ல, மேல இருக்கிறவன் முடிவு பண்றான். நம்ம இஷானுக்கு சுஹானா தான் ஜோடின்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் வேற எங்கேயுமே அவனுக்கு சரியா அமையவே இல்ல, இல்லையா? என்ன இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்குது. இனிமேலும் எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சரிங்கக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் ஒரு தடவை தான் வாங்கினாங்க, 2வது தடவை கேட்கவே இல்ல. நீங்க தான் கேக்குறீங்க. பாவ பெரிய மாமி யாருக்காக எடுத்து வச்சிருக்காங்களோ தெரியல. ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா எனக்கு தான். இந்த அழகான கொழு கொழுன்னு இருக்கிற செல்ல பிள்ளைக்கு எடுத்து வைக்காம வேற யாருக்கு எடுத்து வைப்பாங்க சொல்லு? நீங்க செல்ல பிள்ளையா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, செல்ல பிள்ளை. போய் இப்ப சிரிச்சிட்டு இருக்க? இப்போ உன்கிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. செல்ல பிள்ளையா? டேய் உதவாக்கற, இங்க உட்கார்ந்து ரசமலாயை முழுங்கிக்கிட்டு இருக்கியா? நிஷா, அதை எடுமா. இப்படி நாள் பூரா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்படா வேலைக்கு போவ? உனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ சொல்லிருந்தல்ல, ஏன் போல? இன்டர்வியூவா? எங்க? ஞாபகம் இல்ல? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, மிஸ்டர் வாத்வா ஆபீஸ்ல நான் உனக்கு இன்டர்வியூ ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு. ஆமால. ஓ, இப்படி மறந்தா மாதிரி ஆக்ட் பண்ணாதடா. என்கிட்டயே நடிக்கிறியா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. உனக்காக எவ்வளவு சிபார்செல்லாம் வாங்கி இந்த இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ண தெரியுமா? ஆனா நீ அங்க போல. அலோக், கையெடுங்க. காதுல இருந்து முதல்ல கையெடுங்க. ஓஹோ, நிச்சயம் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அந்த ரசமலாய் அவனுக்கு கொடுமா. இவனுக்காக தான் நான் தனியா எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு தெரியும் இவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது பாருங்க, நீங்க தான் செல்லம் கொடுத்து இவனை கெடுக்குறீங்க.
உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் வாத்வா தன்னோட முக்கியமான மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணி இவனுக்கு இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா இவன் அங்க போகவே இல்ல. ஏன்னு நீங்களே கேளுங்க. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? இப்படி சாப்பிடும்போது திட்டக்கூடாது, அப்புறம் தொண்டையில அடைச்சுக்கும். எப்படிதான் தொண்டையில இறங்குதோ. மெதுவா. எப்படி நடிக்கிறான் பாருங்க. வாழ்க்கையில செட்டில் ஆகணுங்கிற எண்ணமே கிடையாது அவனுக்கு. வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டு பொறுப்புகள் எல்லாம் கவனிக்கணுங்கிற அக்கறை கொஞ்சமாவது இருக்கா? இல்லையே. ரசமலாய முழுங்கிக்கிட்டே இரு. சும்மா திட்டாதீங்க அலோக். சில பேருக்கு இந்த பொறுப்பு அக்கறை எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் வரும். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட இலேஷ் உங்க எல்லார விடவும் ரொம்ப அதிகமா சம்பாதிக்க போறான். அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என்ன அவகாசமா? இல்ல அண்ணி, ஏற்கனவே அவனுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு. போதண்டா, எந்திரி, முதல்ல எந்திரி. இப்பவே நீ என் கூட வந்து அப்ளிகேஷனை ரெடி பண்ற. நாளைக்கு நானே உன்னை நேரடியா இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே? ஏய், ஏன் அங்க பாக்குற? அங்க பார்த்து பிரயோஜனமே இல்ல. இன்னைக்கு உன்னை யாரும் காப்பாத்த போறதில்ல. என் கூட வா வா. கொடுங்க. இத பாரு, ரெடியா நிக்கிறான். இந்த சாப்பிட்டுட்டே போ போ. பாத்தியா மாம மருமகன் பாசத்தை? நிஷா, உனக்கு இலேஷ் மேல எந்த வருத்தமும் இல்லல்ல? நீ நிஜமாவே சந்தோஷமா தானமா இருக்க? நிஷா, ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு தெரிஞ்ச வகையில தன்னோட அன்பை வெளிப்படுத்துவான். சில பேர் தன்னுடைய சம்பளத்தை கொண்டு வந்து பொண்டாட்டி கையில திணிச்சு தன்னோட அன்பை வெளிப்படுத்துவான். சில பேர் மனைவிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்துவான். என் இலேஷால ஒருவேளை இதெல்லாம் செய்ய முடியாம போகலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். வாழ்க்கையில சுகமோ துக்கமோ, சந்தோஷமோ கஷ்டமோ, எந்த நேரத்திலயும் என் இலேஷோட கை மட்டும் உன் கைய பிடிச்சுக்கிட்டேதாமா இருக்கும். அவன் என்னைக்கு உன்னை கைவிடவே மாட்டான். கல்யாணமான எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த நம்பிக்கைக்கு ஈடா வேற எதுவுமே இருக்க முடியாது. எதுவுமே. அது எப்படி கல்யாணத்தை நீ ஃபைனல் பண்ணுவ சுஹானா? அதுவும் இவ்வளவு சீக்கிரம்? என்ன பையனை நீ நேரா பார்க்கல? சுஹானா, உன்னதான். சுஹானா, அட்லீஸ்ட் மாப்பிள்ளை ஒரு தடவை சந்திச்சு பேசலாம்ல? சிட்ட நான் 1000 தடவை சந்திச்சு பேசியிருக்கேன். என்னாச்சு? உண்மைதான். ஆனா மாப்பிள்ளை புரிஞ்சுக்க உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல? சிட்ட புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? ஆனா சுஹானா, ஆனாவும் இல்ல ஓவனாவும் இல்ல. நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். And that's final. சுஹானா, அக்கா அக்கா, ஹாய். நீங்க ரெண்டு பேரும் எப்போ வந்தீங்க? அக்கா எங்க? இப்பதான் அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனா. ஓகே, எனிவே உங்களுக்கு குட் நியூஸ் கிடைச்சதுல? நியூஸ் கிடைச்சது. ஆனா குட்டா பேடான்னு எங்களுக்கு தெரியல. அப்படின்னா சஞ்சு, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் நாங்க மாப்பிள்ளை பார்க்கவே இல்ல. அட்லீஸ்ட் மாப்பிள்ளை போட்டோ இருந்தாலாவது காட்டேன். சஞ்சு, அது பையனோட போட்டோ டிரால இருக்கு. நீங்களே எடுத்து பாருங்களேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். வாவ், ஹி இஸ் சோ கியூட். எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்ல. அதோட அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பாரு, எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு. இவன் தான் சுஹானாக்கு ஏத்த ஜோடி. அதோட கண்டிப்பா ரிச்சா தான் இருப்பான். என்ன சொல்ற? என்ன பண்ற? போட்டோவை இவ்வளவு முறைச்சு பார்க்காத. இப்படி பார்க்கறதால அவன் உனக்கு சொந்தமாக மாட்டான். சொந்தமான நல்லாதான் இருக்கும். உங்களுக்கு என்னாச்சு பாட்டி? தாத்தாவோட காலை அமுக்கி விட்டு பாவம் பாட்டி கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிதானே பாட்டி? ஓ,
அப்போ அந்த 5 நாள் கண்டிஷன் இன்னும் உங்களுக்கு முடியவே இல்லையா? அம்பிகாபதிக்கு அமராவதி மேல கருணையே வரலையா பாட்டி? அண்ணி நீங்க இப்ப எதுவுமே சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியாது, தாத்தா வேதாளம் திருப்பி முருங்கை மரம் ஏறிடுச்சு. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போதும் போதும், கிண்டல் பண்றதெல்லாம் விட்டுட்டு அந்த கிழவ தூங்குறாரா இல்ல முழிச்சிட்டு இருக்காரான்னு போய் பாத்துட்டு வாங்க. பாரு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிம்மதியா ரூம்ல போய் படுக்கிறதுக்கு கூட முடியலையே. அட படுக்கணும்னா உங்க ரூமுக்கு போய் படுத்துக்கோங்களே பாட்டி. தாத்தா என்ன உங்களை உள்ள வரக்கூடாது நான் சொன்னாரு? அவ்வளவு தைரியமா அவர் என்ன பார்த்து சொல்லிடுவாரா? அவர் முழிச்சிட்டு இருக்கும்போது உள்ள போனா வா வா வந்து கால அமுக்குன்னு சொல்வாரு. என்ன கொடுமை இது! அவருக்கு கால அமுக்கி அமுக்கி ஏன் கை வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அட இப்ப யாரு பெல் அடிக்கிறது? சரி, யாருன்னு போய் பாரு. சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க தாத்தா இருக்காரு, பாவம் போனா போகுதுன்னு காலை அமுக்கி விட்டா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன அமுக்கி விடுற, உன் கை எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியே கல்லு மாதிரி இருக்குன்னு எனக்கு குறை சொல்றாரு. பாட்டி, வாஜ்பாய் சார் வந்திருக்காங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம். சீக்கிரம் போய் அம்மாவையும் பெரியம்மாவையும் கூட்டிட்டு நான் கூட்டிட்டு வரேங்க. டாட். எஸ், சாரி. இவ என் சின்ன பொண்ணு சஞ்சனா. வணக்கம் சொல்லு. வணக்கம். நல்லா இருமா, நல்லா இரு. ஹாய். நீங்க உட்காருங்க, நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். இங்க பாருங்க, நீங்க நர்வஸ் எல்லாம் ஆகவே கூடாது. இவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா அந்த விஷயத்தை அத பத்தி எல்லாம் நான் பேசிக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. இத பாருங்க சார், நான் சாதாரணமா நர்வஸ் ஆக மாட்டேன். சரி சரி. அடே, வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க வரேன்னு ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நான் இஷான் ஆபீஸ்க்கு லீவ் போட சொல்லிருப்பேன். இல்ல அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அவரு தாராளமா ஆபீஸ்க்கு போயிட்டு வரட்டும். அப்படி ஒண்ணும் முக்கியமான விஷயம் எல்லாம் இல்ல. சின்னத்த இவங்க சுஹானோட தங்கச்சி சஞ்சனா. ஆஹா, வணக்கம் வணக்கம்மா. அட ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்காருங்க. இல்ல என்னால உட்கார முடியாது. ஏன்? அது நான் வந்து. என்ன விஷயம் கமல் சார்? நீங்க ரொம்ப படபடப்பா இருக்கீங்களே. நீங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க. நான் நர்வஸ் ஆக மாட்டேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? அது இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. நான் சொல்ல வர விஷயம் இஷான் சுஹானாவோட கல்யாணத்தை பத்தினதுதான். எனக்கு அப்பவே தெரியும், இந்த மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு தெரியும். நான் அவர்கிட்ட காட்டு கத்தலா கத்துறேன், ஒரு 3 பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு. ஆனா அவர் காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. சொல்லட்டு இரு. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். அது வந்து சுஹானா இஷானோட கல்யாணத்துல தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? என் பையனுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஆகுதுன்னே தெரியல. சின்னத்த ஒரு நிமிஷம், முதல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போமே. இதுல கேட்க என்ன இருக்கு? அதான் அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியுதே. இங்க பாருங்க கமல் சார், உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்களேன். அப்படியே பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நிச்சயமா நாம தீர்வு கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமா முடியும். சுஹானா அவங்களோட முடிவை மாத்திக்கிட்டாங்களா? இல்ல அக்காக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பனா வேற என்ன ப்ராப்ளம்? இல்ல அது இஷானுக்கும் சுஹானாவுக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, உங்களுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்ல. பின்ன ஜோசியரே, உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? அவருக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? ஏன் இருக்கணும்? சுஹானாவோட அப்பா நான் தானே, நான் தான் முடிவெடுப்பேன். இவர் இப்ப என்ன சொல்ல வராருன்னா எல்லாத்தையும் நானே சொல்லணுமா? இல்லைங்க சார், நானே உங்ககிட்ட சொல்றேன். இத பாருங்கம்மா, பையன் பொண்ணு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அடுத்த 3 மாசத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு நல்ல முகூர்த்தமே கிடையாது. 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்தங்கள்லாம் இருக்கு. ஆனா அதுலயும் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம்ல. என்ன இருந்தாலும் இது இஷானனோட கல்யாணம் ஆச்சே. நீ வாய மூடுறி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம இத தள்ளி போடக்கூடாது. ஆனா நல்ல முகூர்த்த நாள் நம்மளுக்கு வேணும் இல்லையா?
முகூர்த்தம் இருக்கு, ஆனா சீக்கிரமா பண்ணணும். சீக்கிரமானா எப்ப இருக்கு? இந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்ப வேணாலும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஒரு வாரமா? அதுல என்ன இருக்கு? ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம்.